Hello friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? First of all, எல்லாருக்குமே wish you advance happy new year wishes for all YouTubers, subscribers and my viewers. இவங்க எல்லாருக்குமே இத்தனை நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்குமே விஷ் யூ மெனி ஹாப்பி நியூ இயர் விஷஸ். இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு இனிமையாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்வீட், ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப சாஃப்டாக, வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட். பேக்கரி ஸ்டைலில் சொல்லப்போனால் பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான ஒரு ஸ்வீட். நம்ம வீட்டிலே ஈஸியாக வெறும் குறைந்த பொருட்கள் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான சாஃப்டான ஜூஸியான ஸ்வீட் உங்களுக்கு கிடைக்கும். பர்ஃபெக்டான ஸ்வீட் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் ரவை அளந்துருக்கேன். இதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையுமே நீங்கள் அளந்துக்கணும். ரவையை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும். ரவை கருகி போகவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப முருகிடவும் கூடாது. ஒரு மீடியமான பதத்தில் பக்குவமாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நாம் எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அந்த பாலை விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். முதல் செட் பால் விட்டதுக்கப்புறம் அந்த ரவை அந்த பாலை நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா அடுத்து கொஞ்சமாக பால் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏன் இந்த ஸ்டெப் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவை அந்த பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பால்லே இந்த ரவை வெந்து வரணும். அதுக்காக தான். இப்போ நான் 2 பாகமாக பிரித்து அந்த பாலை ஊற்றிருக்கேன். இப்போ 2வது பாகம் பால் நான் ஊற்றிட்டேன். நல்லா ரவை வெந்து வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கரண்டியால் இது மாதிரி மசிச்சு விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான ஸ்வீட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸிங். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வச்சோன்னா ரொம்ப கெட்டி பட்டுரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு பிளேட்டில் இதை கொட்டிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ளே நாம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன், இது மாதிரி சாஸ் பேன் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரவை எடுத்த கப்புலேயே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அதே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்ததும் அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சர்க்கரை பாகு நம்ம ஒரு கம்பி பதம், அரை கம்பி பதம் இது மாதிரி பதம் பார்க்க தேவையே இல்லை. அது மாதிரி நீங்கள் பதம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் அந்த உரியாது அந்த ரவை இது. அதனால் நீங்கள் சர்க்கரை கரைஞ்சதும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை, ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனேவே நாம் இந்த சர்க்கரை பாகை ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நாம் அந்த ரவை ஆறி இருக்கும். இப்போ அதை நாம் எப்படி பிசைஞ்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம்ல, அப்படி அந்த மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போது நாம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்வீட் கொஞ்சம் உப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடரும் ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நீங்கள் பால் பவுடர் சேர்த்து பிசையும் போது ரொம்பவே ஸ்வீட் ரிச்சாக இருக்கும். நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கும் அந்த ஸ்வீட்டு. பாருங்கள், நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து நீங்கள் உருண்டை மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு 2 உள்ளங்கை நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா இந்த ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப்பு தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இந்த ஸ்வீட்டை செய்யலாம். நான் வந்து சிம்பிளாக இந்த ஷேப்பில் செய்கிறேன். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நாம் மற்ற எல்லா மாவையும் இதே மாதிரி ஷேப்பில் வந்து நாம் செஞ்சு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பாகும் ரெடி. இப்போ பொரிக்க வேண்டிய இந்த ரவை ஸ்வீட்டும் ரெடி. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து சீக்கிரம் வெந்துடும், அப்புறம் உள்ளே வந்து வேகாது, மேலே வந்து வெந்தா மாதிரி இருக்கும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தீயை வேக வைக்கக்கூடாது. இப்போ ஒரு சைடு வெந்ததும் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 4, 5 அதை மாதிரி போட்டு நீங்கள் வந்து பொரித்து எடுக்கணும். மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா வந்து ஒட்டிக்கும். அதனால் ஒரு 4, 5 போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி சக்கரை பாகில் இதை போட்டுடலாம். இதை வந்து சூடாக தான் நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சட்டுன்னு வந்து அந்த சக்கரை பாகு அது உறிஞ்சி நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துல இந்த ஸ்வீட் ரெடியாக கிடைக்கும். நல்லா சூடாகவே போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே சக்கரை பாகு வந்து ஆறி இருந்தாலோ அல்லது சூடு இல்லாமல் இருந்தாலோ நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதை போட்டுக்கோங்க. சக்கரை பாகும் இந்த பொரிச்சு எடுத்த ரவையும் ரெண்டும் வந்து நல்ல சூட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு வந்து அந்த ஜூஸ் வந்து அது உறிஞ்சி நம்மளுக்கு ஒரு சாஃப்டான ஸ்வீட் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பொரித்து இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் குலோப்ஜாம் மாதிரி தான் இந்த ஜீராலேயே கூட நீங்கள் அதை அப்படியே வச்சுருந்தா கூட நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஜூஸியான நம்மளுக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயருக்கு இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பாராட்டும் வாங்குவீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். தேங்க்யூ. பாய்.